நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய மொபைல் பேங்கிங்கை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக 2 பேங்குகளோட டைப் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்கை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். எப்படி மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் பேங்க்குக்கு தான் போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ், நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து வெறும் 500 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வித்து செக் புக்கோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 20 நாள் ஆச்சு. 20 நாளைக்கு மேலே ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்கை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் ஆப்பு. இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். 3 பேங்கோட டைப் வச்சிருக்கிறதாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த இன்டெகிரேட்டட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸிஸ்டிங் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர்ஸுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனும், அதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க் கஸ்டமர்ஸுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனும், கார்ப்பரேஷன் பேங்க் கஸ்டமர்ஸுக்கு தனியாக ஒரு 3 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆந்திரா பேங்க் கஸ்டமராக இருந்தாலும் சரி, கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமராக இருந்தாலும் இந்த மொபைல் பேங்கிங்கை நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் அவங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே தான் போகும். இப்போ நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கஸ்டமர் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து will be send SMS to verify your mobile number அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரில ஒரு எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டிஃபால்ட்டாகவே. இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ஒய்ஃபையை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். ஆக்டிவேட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் சிம் அப்படின்னு வருது. நீங்கள் மொபைலில் 2 சிம்மில் எந்த சிம்மில் நீங்கள் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த சிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்கள் மொபைல்லேருந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்கும் யூபிஐயும் வேணுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று கேட்கும். யூ ஆர் அபவுட் டு ரெஜிஸ்டர் ஃபார் மொபைல் பேங்கிங் பிஹெச்ஐஎம் யூபிஐ டூ யூ வாண்ட் டு கன்டினியூ அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பேஜ்னு தான் சொல்லணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், பிரான்ச் ஜென்ரேட்டட் டோக்கன் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெபிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாகவே யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வேணுனாலும் நமக்கு டெபிட் கார்டு கண்டிப்பாக தேவை. அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா டெபிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்கில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டில் இருக்கிற மந்த் அண்ட் இயரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் உடைய பின் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிசல்ட், அதாவது ஒரு கேப்சா மாதிரி கொடுக்கறதுக்கு ரிசல்ட்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பின் கேட்கும்.
லாகின் பின், அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லாகின் பின்னை என்டர் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு 4 டிஜிட் லாகின் பின்னை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி லாகினும் பண்ணிவிட்டு சப்மிட்டும் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின் பின் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குது. நம்ம அடுத்த பேஜுக்குள்ளே போய்க்கலாம். ப்ரொசீட் கொடுக்கும்போது டிரான்சாக்ஷன் பின்னை செட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. டிரான்சாக்ஷன் பின்னை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டர் த பின் ரிசீவ் த்ரூ எஸ்எம்எஸ், அதாவது உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும், இல்லைனா டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். அப்புறம் செட்டு டிரான்சாக்ஷன் பின் ஒரு 4 டிஜிட் டிரான்சாக்ஷன் பின்னு செட் பண்ணிக்கோங்க. அந்த டிரான்சாக்ஷன் பின்னை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி செட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி செட் அப்படின்னு வந்து ப்ரொசீட் அப்படின்னு அடுத்த பேஜுக்குள்ளே போகும். போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்குடைய கஸ்டமர் ஐடி, அதாவது முதல்ல நீங்கள் ஒரு லாகின் பின் என்டர் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து 4 டிஜிட் பின் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கும். உங்கள் டிவைஸில் இருக்கிற லொக்கேஷனை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் தைரியமாக அலோவ் கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸ் லொக்கேஷனை கூகுள் மூலமாக நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கும். அதுக்கும் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அத்தனேஷன். உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அத்தனேஷனை எனேபிள் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஏ ஃபிங்கர் ஆன் யுவர் டிவைஸ் ஆஃப் த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு கேட்கும். இந்த ஆப்புக்கு உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துக்கிறதுக்காக ஃபிங்கர் பிரிண்டை வந்து ரீட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்குடைய இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மொபைல் பேங்கிங்கை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபண்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.